வணக்கம். நியூஸ் டுடே செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன். ஒன்றிய அரசு கொண்டு வந்த வக்பு திருத்த சட்டத்தை கண்டித்து நேதாஜி நகர் அனைத்து பள்ளிவாசல்கள் மற்றும் இஸ்லாமிய இயக்கங்கள் சார்பாக வண்ணாரப்பேட்டை தபால் நிலையம் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. சென்னை வண்ணாரப்பேட்டை ஒன்றிய அரசு கொண்டு வந்த வக்பு திருத்த சட்டத்தை கண்டித்து நேதாஜி நகர் அனைத்து பள்ளிவாசல்கள் மற்றும் இஸ்லாமிய இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் வண்ணாரப்பேட்டை தபால் நிலையம் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. இதில் 300க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் கையில் பதாகைகளை ஏந்தி கலந்து கொண்டு ஒன்றிய அரசுக்கு எதிரான கண்டனம் கோஷங்களை எழுப்பினர். இந்நிகழ்வில் பர்மா தமிழ் முஸ்லிம் ஜும்மா பள்ளிவாசல் இமாம் சாகுல் ஹமீது கண்டன உரையாற்றினார். இவரை தொடர்ந்து தக்வா பள்ளிவாசல் இமாம் அக்பர் அலி, HLT பள்ளி இமாம் இலியாஸ் பாக்கவி, தமிமுகவின் தலைமை கழக பேச்சாளர் காஞ்சி சலீம், STPI மாநில பொதுச் செயலாளர் அபுபக்கர் சித்திக் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். மேலும் இந்நிகழ்வில் மனிதநேய மக்கள் கட்சி வழக்கறிஞர் மாவட்ட செயலாளர் வடகிழக்கு மாவட்டம் செய்து அபுதாஹீர், STPI கட்சியை சேர்ந்த வடசென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் பூட்டோ மைதீன் மற்றும் வடசென்னை மாவட்ட துணைத் தலைவர் காஜா மைதீன், நேதாஜி நகர் அனைத்து பள்ளிவாசல்கள் மற்றும் இஸ்லாமிய இயக்கங்கள் கூட்டமைப்பு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சும்மா இல்லங்க, இன்னைக்கு வந்து ஆட்சியில உட்கார்ந்து இருக்கான், பல்வேறு தகுதி தக்குதலை ஏற்படுத்தி கொண்டு நம்மளை பார்த்து கேட்கிறான ஆதாரம் இருக்காண்டு நாம் அதே மாதிரி கேட்க வேண்டி இருக்கின்றது. பேச வேண்டும் என்பதற்காக நான் சொல்லவில்லை. 2020 கொரோனா காலகட்டத்தில் 3 வேளாண் சட்டங்களை ஒட்டுமொத்த இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய 80 கோடி மக்களுடைய 80 கோடி விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை நடுத்தரில் கொண்டு வரக்கூடிய 3 வேளாண் சட்டத்தை இதே ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்தது. இதே மாதிரி இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய 80 கோடி விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை நடுத்தருவுக்கு கொண்டு வரக்கூடிய நிலம் பறிக்கிறது என்ன தெரியுமா? தமிழ் அர்த்தம், தமிழ் மரபு என்ன தெரியுமா? ஒரு சமூகத்தின் மீது ஒரு நாட்டின் மீது யுத்தத்தை தொடங்கணும்னா 3 வழிமுறை இருக்குங்க. தமிழுடைய மரபு 3 வழிமுறைகளை அந்த நாட்டில் இருக்கக்கூடிய துப்பாக்கி சூடு நடத்தினாலும் சிறையில் அடைத்தாலும் நாங்கள் பின்வாங்க மாட்டோம். நாங்கள் பின்வாங்க மாட்டோம். நாங்கள் எதற்கும் தயார். எதற்கும் தயார். உன் திட்டம் தகர்ப்போம். உன் திட்டம் தகர்ப்போம். உன் சட்டம் கொளுத்துவோம். உன் சட்டம் கொளுத்துவோம். ஆசிபாவை கற்பழிக்கும் பொழுது தெரியவில்லையா அவர் ஒரு குழந்தைதான் முஸ்லிம் பெண் என்று? முஸ்லிம் பெண்கள் மீது இரக்கம் வந்து விட்டதா? குல்பர்க் சொசைட்டியில 2002 குஜராத்துடைய கலவரம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது எக்கச்சக்கமான பெண்கள் கற்பழிக்கப்பட்டார்களே. ஒட்டுமொத்த குஜராத்திலும் எப்படியெல்லாம் பார்த்திருக்கோம். எத்தனையோ ஆவணங்கள் இன்னைக்கும் இருக்கின்றது. வயிற்றில் இருக்கக்கூடிய கருவுடைய சிசுக்களையும் எடுத்துக் கொண்டு சூழாயத்தில் குத்து வைத்து கொண்டாடியவர்கள் எம்முடைய பெண்களுக்கு, முஸ்லிம் பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கின்றார்கள். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏமாற்று வித்தைகளை கையாண்டு எப்படியாவது இந்த முஸ்லிம் சமூகத்தை தங்களுடைய வலைகளை சிக்க வைத்து நாரற்றவர்கள் ஆக்குவதற்காக பெரிய முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். தோழர்களே, இவர்களுடைய பசப்பு வார்த்தைகளுக்கு எந்த அளவுக்குனா 2-3 ஆண்டுகளுக்கு முன்னால் கர்நாடக மாநிலத்திலே ஹிசாபு போட்டாங்க. எங்கிட்டு போங்க பெண்கள் 10வது 11வது 12வது காலேஜ் படிக்கக்கூடிய பெண்கள் ஹிசாபு போட்டதுக்காக, தலையில முக்காடு போட்டதுக்காக முடியாது என்று சொல்லிக்கொண்டு 20,000 பெண்களுடைய முஸ்லிம் பெண்களுடைய கல்வியை முடக்கியவர்கள் பாஜகவினர் என்பதை நினைவுபடுத்துகின்றேன். ஏன் நான் இதை இங்கே சொல்லி காண்பிக்கின்றேன் என்றால் அவர்கள் பசப்பு வார்த்தைகள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய தினம் பத்திரிகையில் வந்திருக்கின்றது, JP நட்டா சொல்லி இருக்கின்றார்,
முஸ்லிம் பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதற்காக எங்க வீட்டு பெண்களை படிக்க விடாமல் சுழற்சி அடித்துவிட்டு வீட்டுக்கு தோற்றி அடித்துவிட்டு அதற்கு பல்வேறு காரணங்களையும் காரியங்களையும் கண்டுபிடித்துவிட்டு தங்கள் இந்த சமூகத்தை அழிப்பதற்காக சட்டத்தை ஏற்றிக் கொண்டு அந்த சட்டத்தை நிலைநாட்டுவதற்காக பசப்பு வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரிகளை, வருகை தந்திருக்கக்கூடிய பெரியவர்களை, இளைஞர்களை, இங்கே ஒன்றை நினைவுபடுத்துகின்ற ஜமாத்தார்களை, இன்னைக்கு தான் போராட்டத்துக்காக பர்மிஷன் வாங்கியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பேச வேண்டும் என்பதற்காக நான் சொல்லவில்லை. 2020 கொரோனா காலகட்டத்தில் 3 வேளாண் சட்டங்களை ஒட்டுமொத்த இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய 80 கோடி மக்களுடைய 80 கோடி விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை அடிப்படையில் கொண்டு வரக்கூடிய 3 வேளாண் சட்டத்தை இதே ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்தது. இதே மாதிரி இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய 80 கோடி விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை நடுத்தெருவுக்கு கொண்டு வரக்கூடிய நிலம் பறிக்கிறது என்ன தெரியுமா? தமிழ் அர்த்தம், தமிழ் மரபு என்ன தெரியுமா? ஒரு சமூகத்தின் மீது, ஒரு நாட்டின் மீது யுத்தத்தை தொடங்கணும்னா 3 வழிமுறை இருக்குங்க. தமிழுடைய மரபு 3 வழிமுறையில அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய நேதாஜி நகர் அனைத்து இஸ்லாமிய கூட்டமைப்பின் சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக இங்கே இருக்கக்கூடிய அனைத்து ஜமாத்தார்களும், அனைத்து இஸ்லாமிய இயக்கங்களும் மற்றும் பெருவாரியான பொதுமக்களும், ஆண்களும் பெண்களும் கலந்து கொண்டு ஒன்றிய அரசு உடனடியாக வக்பு சட்ட திருத்தத்தை திரும்ப பெற வேண்டும், ஒட்டுமொத்த வக்பு சொத்துக்களையும் எந்த காலத்திலும் அபகரித்துவிடக்கூடாது என்பதை முழக்கமாக வைத்து மிகப்பெரிய அளவிலான கண்டன ஆர்ப்பாட்டத்தை துவங்கி இருக்கின்றார்கள். இந்த ஆர்ப்பாட்டம் என்பது ஒரு துவக்கமாக இருக்கின்றது. இந்த வக்பு திருத்த சட்டத்தை திரும்ப பெறும் வரையில் இந்த போராட்டத்தினுடைய தொடர் போராட்டமாக இந்த போராட்டம் இருக்கும் என்பதற்கான துவக்கமாக இன்றைய தினம் இந்த போராட்டத்தை நேதாஜி நகர் ஜமாத்தார்கள் எடுத்திருக்கின்றார்கள். இது ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் ஒரு முன்னுதாரணமாக இருக்கின்றது. இந்த சமயத்தில் நேதாஜி நகர் அனைத்து ஜமாத்தார்கள் அனைத்து இஸ்லாமிய கூட்டமைப்பை எஸ்டிபி கட்சியின் சார்பாக மிகப்பெரிய அளவிலே மனமாற வாழ்த்துகின்றோம். ஏனென்று பார்க்கும் பொழுது ஒரு மக்கள் போராட்டத்தை, வக்பு திருத்த சட்டத்திற்கு எதிராக மக்கள் போராட்டத்தை நான் அறிந்த வகையில் துவங்கி வைத்திருக்கக்கூடிய பெருமை நேதாஜி நகர் அனைத்து ஜமாத்திற்கே சாரும். அந்த வகையில் சென்னையிலிருந்து கடந்த சிஏஏ போராட்டத்தை அமல்படுத்தும் பொழுது எப்படி ஒரு ஜாகின்பாக் துவங்கியதோ அதே போல வக்பு திருத்த சட்டத்திற்கு எதிராக சென்னை துவங்கி வைத்திருக்கின்றது. தமிழகம் அதை பற்றி கொண்டு ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கிராமங்களிலும் வக்பு திருத்த சட்டத்திற்கு எதிராக மக்கள் கொதித்திறந்து வீதிக்கு வந்து அறவழி போராட்டத்திலே தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டும். எதுவரை எனில் வக்பு திருத்த சட்டத்தை திரும்ப பெறும் வரையினில் என்பதை இங்கே நினைவுபடுத்துகின்றேன். இதன் மூலமாக ஏதோ ஒரு நாள் என்பதல்ல, ஒன்றிய பாஜக அரசிற்கு ஒன்றை நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏற்கனவே இதே போன்று மக்கள் விரோத சட்டங்களை அமுல்படுத்தும் பொழுது, எப்படி 3 வேளாண் சட்டங்களை அமுல்படுத்தும் பொழுது ஒரு நீண்ட நெடிய போராட்டத்தை அன்றைக்கு இருக்கக்கூடிய விவசாய தோழர்கள் எடுத்து அதற்காக மிகப்பெரிய உயிர்களை எல்லாம் விலையாக கொடுத்தார்களோ, அதே போல அறவழி போராட்டத்திலே முஸ்லீம்களும் தங்களுடைய உயிர்களை பணயம் வைத்தாவது இந்த வக்பு திருத்த சட்டத்தை திரும்ப பெற வைப்போம் என்பதையும் இந்த தருணத்தில் இந்த போராட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். பள்ளியை போன்று மீண்டும் ஒரு பள்ளி இழந்துவிடக்கூடாது, மீண்டும் ஒரு பள்ளியை ஆக்கிரமித்துவிடக்கூடாது என்ற அடிப்படையில் தான் நீதிமன்றத்தில் மட்டும் வழக்கு போட்டுவிட்டு நாங்கள் வீட்டில் காத்திருக்கல, தெருவுக்கு வந்துட்டோம். ஒட்டுமொத்த மக்களும் தெருவிற்கு வந்து விட்டார்கள். நீதிக்காக போராடுவதற்கு நீதிபதிகளையே நீதிக்காக தங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று தெருவுக்கு வரும் பொழுது எங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் தெருவுக்கு வந்து விட்டோம். நிச்சயமாக மக்கள் போராட்டம் வெல்லும். மக்கள் போராட்டம் மட்டும்தான் வென்றிருக்கு. அம்பாவணியோட சொத்தை பாதுகாக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி அப்படி கிடையாது. ஒரே ஒரு நபருடைய தனிநபருடைய சொத்துக்காக, அவர் ஆக்கிரமித்திருக்கக்கூடிய சொத்துக்காக என்பது மட்டும் கிடையாது. இது முழுக்க முஸ்லீம்களை 2ஆம் தர குடிமக்களாக ஆக்குவதற்கு மிக தெளிந்த சிந்தனையோடு, தெளிந்த பார்வையோடு தான் அவங்க செஞ்சிருக்கிறாங்க. எப்படி அதாவது இது நம்ம நினைக்கிற மாதிரி இன்டர்நெட்டு இந்த மாதிரி சிந்திக்கல. 1949 டிசம்பர் 22, 23 பாபர் பள்ளியை கைப்பற்றுவதற்கு அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய வழிமுறை எதுவென்று பார்க்கும் பொழுது, அன்னைக்கு சிலையை வைக்கிறாங்க, அர்த்தராத்திரியில் சிலையை வைக்கிறாங்க. சிலையை வச்ச மாத்திரத்தில் உடனே அடுத்த நாள் 23
23ஆம் தேதி காலையில் ஓடி போய் அங்கே இருக்கக்கூடிய நீதிபதியை தான் பார்க்க, மாவட்ட ஆட்சியர் தான் அன்றைக்கி நீதிபதி கே நய்யார். அவர் உடனே சில பள்ளிவாசல் போட்டுறாரு. அங்கிருந்து எடுக்கப்பட்டதாக இந்த சட்ட திருத்தம். அதை தான் நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். இது ஏதோ புதுசாக எங்கேயோ சிந்திச்சுட்டாங்க, புதுசாக கொண்டு வந்துட்டாங்க, அப்படி கிடையாது. தெளிவாக 1949 பாபரி பள்ளியை கைப்பற்றுவதற்கு எப்படி மாவட்ட ஆட்சியர் உதவி செய்தாரோ அதே போல இந்தியாவில் 3000 பள்ளிவாசல்களை கைப்பற்ற வேண்டும் என்பது இவங்களுடைய திட்டம். அந்த வழிமுறையில் தான் மாவட்ட ஆட்சியரை மூலமாக பள்ளிவாசலை கைப்பற்றி விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். மக்கள் போராட்டத்தின் மூலமாக நிச்சயமாக இதெல்லாம் மீட்டெடுப்போம். மோடி அரசு இரவோடு இரவாக இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த வக்பு திருத்த சட்டம் என்பது நாட்டு மக்களை பிளவுபடுத்துகிற ஒரு சதியாக நாங்கள் பார்க்கிறோம். ஒற்றுமையாக வாழக்கூடிய நாட்டு மக்களை சட்டத்தின்பால் கொண்டு வந்து அது பிளவுபடுத்துவதை எப்பொழுதும் அனுமதிக்க முடியாது. நாடாளுமன்ற ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கின்ற வேலையை மோடி அரசு செய்திருக்கிறது. அதற்கு உறுதுணையாக உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷாவும் இருந்திருக்கிறார். ஆகவே இந்த சட்டம் முழுமையாக திரும்ப பெறப்படும் வரை அனைத்து ஜமாத்துகளும் இஸ்லாமிய இயக்கங்களும் அதுபோல் இன்றைக்கு இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கக்கூடிய நேதாஜி நகர் ஜமாத்தும் உள்பட அனைத்து ஜமாத்துகளும் தொடர்ந்து போராடும். இந்த சட்டம் குப்பை தொட்டிக்கு அனுப்பவிட போராடுவோம். அதுபோல் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மனு தாக்கல் வருகிற 16ஆம் தேதி விசாரணைக்கு வருகிறது. உச்சநீதிமன்றம் இது தெளிவாக கருத்திலே கொண்டு வக்பு திருத்த சட்டத்தை தடை விதிக்க வேண்டுமென நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். பாபர் மசூதி மிகப்பெரிய திட்டமிட்ட சதி. இது 1925 RSS போடக்கூடிய சதி. பாபர் மசூதியை பொறுத்தவரைக்கும் நீதிபதிகளை மாற்றி அவர்களுக்கான நீதியை பெற்றுக்கொண்டார்கள். அதே மாதிரி இதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. இருப்பினும் போராட்ட களம் தீவிரமடையும். இந்த சட்டம் நீர்த்து போகவில்லை. இது தொடர்ந்து நீக்கப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய எல்லாருடைய நிலைப்பாடும். அதற்கான போராட்ட காலத்தை முன்னெடுப்போம் ஜனநாயக ரீதியாக.